கொஞ்சம் வெங்காயம் போடுறது நல்லாயிருக்கும். இது சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், பூண்டு முழுசாக சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கிறேன், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா பொரிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டே இருக்குது. கொஞ்சம் மஞ்சள்தூள், கழுவி கட் பண்ணி வச்சுக்கிறேன், கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் வெண்டைக்காய். இதை போட்டுக்கலாம். நிறைய இருக்குதுன்னு பார்க்காதீங்க, வதங்கும் போது அது கம்மியாகிடும். இது நல்லா அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டும். 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் எனக்கு போதுமான அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டோம்னா வெண்டைக்காய் இருக்கிற தண்ணியெல்லாம் இன்னும் வந்துடும். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், காரம் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி 2 ஸ்பூன். புளி ஊற்றுறதுனால காரம் கொஞ்சம் எடுத்துரும், அதனால் போட்டிருக்கேன். இது நல்லா கலந்துருவோம். இது கொஞ்ச நேரம் எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான புளி தண்ணி கொட்டிடலாம். மிக்ஸி கழுவின தண்ணியை ஊற்றிட்டு புளிக்குழம்புல கொஞ்சோண்டு வெல்லம் போடும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக கொதித்து கட்டி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது தான். சாப்பாடு சூடாக போட்டுக்கலாம். எனக்கு இதில் நெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சகீஸ் கிச்சனை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.